103வது சங்கீதம் முதல் 5 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவோடு அவர் பேசுகிறார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்துகிறார். தன்னுடைய ஆத்துமாவை அவர் ஏவுகிறார். எதற்கு? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படிக்காக. அதுக்கு அடுத்தது சொல்லுகிறாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தமிழில் நமக்கு என்னுடைய முழு உள்ளமேன்னு சொல்லிட்டு வருகிறது. நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில், பிரெஞ்சு பைபிளில் அதை வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்குள்ளே இருக்கிற யாவும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சகல அவயங்களும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதாக. அப்போ என்ன சொல்றாரு? என்னுடைய வெறும் உதடுகளினால் அல்ல, இல்லையா, உதடுகள்னால துதித்து விட்டு உள்ளம் தூரமாக இருக்கிறது அல்ல, மாறாக எனக்குள்ள இருக்கிற சகல அவயங்களும். அதான் சொல்றாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீர் மறவாதே. ஏன்னா மறந்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் மனிதர்கள். நம்ம மறந்து போய்விடுவோம். ஆனால் டெய்லி கர்த்தர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய ஆத்துமாவை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆத்துமாவே நீ மறக்காதே. ஆலயம் கூடி வருகிறதுனால எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அது நான் நினைத்து நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளார ஒரு 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளாங்க ஒரு கும்பல் எப்படிப்பட்டவங்கனாக்கா, அவங்க கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நினச்சி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உட்காந்தா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க, நின்றா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சாப்பிட்டு செரிச்சாக அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, தூங்கி எழுந்திரிச்சாக அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அவர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, எல்லா சூழ்நிலைக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். இது ஒரு கும்பல் இருக்கிறார்கள். 2வது கும்பல் இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது, தேவனுக்கு நன்றி சொல்றது கிடையாது. அவங்க முறுமுறுப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற குறைவுகளை தான் அவர்கள் பார்த்து, கர்த்தர் எனக்கு என்ன செய்துட்டாரு, இது ஏன் இப்படி இருக்கிறது, அது ஏன் அப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். இது 2 நமக்கு புரியுது. வேற யார் பாஸ்டர்? 3வது கும்பல் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஸ்தோத்திரமும் ஒரு பக்கம் சொல்லிக்குவாங்க, இன்னொரு பக்கம் குறையும் சொல்லிக்குவாங்க. யாக்கோபு சொல்ற மாதிரி ஒரே வாயினால துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே வாயில வரும். பெரும்பாலான அந்த ஜனங்கள் இந்த 3வது குரூப்ல தான் இருப்பாங்க. இது 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரத்தை பாருங்க, 16 - 19 வரை உள்ள வசனத்தை பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இது நம்ம முடிகிற காரியமா பாஸ்டர்? இல்லையா? ஆனா நாம தான் அந்த தீர்மானத்தை எடுத்து அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு, துக்கத்தோடு இருந்தாக்கா கவலை வந்துவிடும், இல்லையா? தேவனை துதிக்க வாய் வராது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வாய் வராது. ஆனால் இவர் சொல்றாரு, அவர் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் வர போறாரு. இப்போ 2 வசனத்துல ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்து சொல்ல போறாரு. ஆனா இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? நீ முதல்ல எப்பொழுதும் சந்தோஷமா நீ இருக்கணும். ஆமேன். எல்லா நேரத்திலையும் நாமும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா சந்தோஷமா இருந்தாதான் நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். துக்கமா இருந்தீங்கன்னாக்கா, கவலையா இருந்தீங்கன்னாக்கா, கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறக்க பண்ணிவிடும். கவலை என்கிறது பொல்லாத ஒரு காரியம். நீங்க கர்த்தர் மேல கவனத்தை செலுத்தாம உங்களுடைய பிரச்சனைகள் மேல கவனத்தை செலுத்த வச்சு விடுகிறது தான் கவலை. அப்ப என்ன சொல்ற? நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களாம். கேப்பே இல்லாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில் நீங்க தெரியப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்க பேசுங்க. சின்ன காரியங்களாலும் பெரிய காரியங்களானாலும் கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெபத்தில் அதை நீங்க தெரியப்படுத்துங்க. இப்போ சொல்லிட்டு 18வது வசனத்தில் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. எத்தனை பேரால முடியும்? எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் சொல்றவங்க எத்தனை பேர் பாருங்க. சூழ்நிலைகள் மத்தியில தேவனை துதிப்போம். ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் நல்லவர். ஏன் அவரை போய் தப்பா நம்ம சொல்லிட்டு கேட்டு அவரே தான் கோவப்பட்ட போறாருன்னு சொல்லிட்டு, எனக்கு பிரச்சனைலாம் நிறைய இருக்குது, ஆனா ஆண்டவரே நீங்க நல்லவர்,
அந்த பகுதியை வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணிக்க வேண்டியது தான். நீர் பெரியவர், நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக உயிர் தெழுந்தீர், என் பாவங்களை மன்னித்து, அந்த துதிகளில் அவர் துதிச்சிடுவோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ எக்காலத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு. அந்த சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தருக்கு நீ நன்றி சொல்லு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் வியாதியாக இருக்கும்போது எப்படி நன்றி சொல்கிறது, ஒரு இழப்பில் இருக்கும்போது எப்படி நன்றி சொல்கிறது, ஒரு ஃபோனு கீழே போட்டு உடைச்சிட்டேன் அதுக்கு போய் நன்றியாக சொல்ல முடியும் இல்லையா? அப்போ வியாதியாக இருக்கும்போது எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த வியாதியை நீர் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த ஒரு பலவீனம் இருக்குது, ஆனாலும் இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த ஜுரம் இருக்குது தான், ஆனாலும் வேலைக்கு போய் பலனாக வேலை செய்ய எனக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஜுரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, வியாதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, கடன் பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. கடன் பிரச்சனை இருக்குது தேவனே, ஆனாலும் நாங்கள் அன்றாடம் குறைவில்லாமல் சாப்பிடுவதற்கு கிருபை செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை இருக்குது தான், ஆனால் அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த கடன் பிரச்சனையை நீ மாற்றப் போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடன் பிரச்சனைக்காக சிலுவையில் நீ ரத்தம் சிந்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிதான் வந்து எல்லாவற்றிலையும் நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போ என்ன ஆகிறது, அந்த குறைவுகள் எல்லாமே அங்கே நிறைவாக மாறிவிடுகிறது. குறைவுகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள தேவன் இருக்கிறபடினால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சூழ்நிலை குறைவான காரியங்கள் நிறைய இருக்கும், ஆனால் அதன் மத்தியில் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தேடுகிறவங்க தான் விசுவாசி. உலகம் துதிக்காதபடி, உலகம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது. ஆனால் குறைவுகள், ஆமாம் இது குறை, இது உடஞ்சிருக்குது, ஆனால் இது நல்லா இருக்கிறது, அல்லேலூயா, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாததுக்காக ஸ்தோத்திரம் கிடையாது. இல்லாதது காரியம் ஒன்று இருக்குது தான், ஆனால் இருக்கிற காரியம் நிறைய இருக்கிறது. ஆமேன். அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஜெபத்திற்கு ஒரு சில காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஆமாம், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்திருக்கிறாரே, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொண்டோன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. ஆமேன். ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது அங்கு குறைவுகள் நீங்கி நிறைவு உண்டாகிவிடும். நமக்கு எப்படி குறைவு இருக்கும் பொழுது, குறைவு இருக்குது தானே, இல்லாத குறையா நான் சொல்கிறேன், குறை இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு குறையை சொல்லி நம்ம முறுமுறுக்கிறவர்களாக பல நேரங்களில் நம்ம இருந்து விடுகிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 50,000 ஏரோ இருந்தால் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா பிரதர்? பண்ணலாம். 50,000 ஏரோ தேவை. ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ தான் இருக்குது? உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு 1000 ஏரோ தான் இருக்குது. 50,000 ஏரோ உங்களுக்கு தேவை பிஸ்னஸ் செய்கிறதுக்கு, உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 1000 ஏரோ தான் இருக்குது. அது நீங்கள் வந்து இல்லையா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க, 1000 ஏரோ தான் இருக்குது. என்ன பண்ணுவோம்? இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுறது இல்லையா? இந்த 1000 ஏரத்தை என்னத்துக்கு போதும், இது போதாது, இது பத்தாது இப்படி சொல்லிட்டு நம்ம குறைய தான் சொல்லி சலித்து கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் அந்த குறைவில் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், எப்படி அந்த குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமீன். வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண இந்த வருஷத்தை ஆண்டவர் தான் சொன்னார், இந்த 2024 வருஷத்தை நீங்கள் வெற்றியோடு முடிப்பீங்க. ஆமீன். கிருபை நிறைந்தவர்களாக முடிப்பீங்க, அபிஷேகம் நிறைந்தவர்களாக முடிப்பீங்க, துக்க முகமாக அல்ல இல்லையா, அதிருப்தியோடு நீங்கள் இந்த வருஷத்தை நீங்கள் முடிக்க மாட்டீங்க. ஆமீன். அது முடிக்கிறது மாத்திரம் அல்லாமல் 2025 நீங்கள் ஒரு புது பொலிவோடு நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பெரிய எதிர்பார்ப்போடு அதை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பெரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதற்காக தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். யோவான் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி அநேக வியாதியஸ்களை அவர்கள் சுகமாக்கி அவர்கள் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜனங்கள், திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்துட்டாங்க. பல மணி நேரம் ஓடுது ஊழியம், பல மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் மத்தியில் சாப்பிடுறதுக்கு
சாப்பாடும் இல்லை. வேதம் சொல்லுகிறது அங்கே 5000 புருஷர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு. எத்தனை பேர் இருந்தாங்க? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து 10,000, ஒரு 15,000 பேராவது அங்கே இருந்திருக்கணும். ஆனால் ஆண்கள் மாத்திரம் 5000 புருஷர்கள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் ரொம்ப கூலாக தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, அவர்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படி சொன்ன உடனேயும் பிலிப்பு சொல்கிறார், என்ன ஆண்டவரே, நீங்கள் 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கிட்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதாது. ஏன்னு சொன்னாக்கா அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்திரேயா வரார். அந்திரேயா ஒரு பையனை கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த பையன் அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறான். என்ன கொண்டு வந்திருக்கிறான்? 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்திருக்கிறான். அவன் அந்திரேயா கிட்ட, ஐயா இது நீங்கள் ஜீசஸ் கிட்ட கொடுங்க, இதை வச்சு அவர் ஏதாவது செய்ய முடியுமானாக்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறான். அந்திரேயா அதை வாங்கிட்டு இயேசு கிட்ட சொல்கிறாரு 9வது வசனத்தில், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். நம்மள மாதிரியே பேசுகிறாங்க பாருங்க. பிலிப்பு அந்திரேயாலாம் இல்லை நம்மள மாதிரி தான். இது போதாதே, இது எம்மாத்திரம் அப்படி சொல்லிட்டு குறை சொல்லக்கூடியவர்களாக தான், அதாவது குறையின் மேலே தான் கவனம் வைக்கிறவர்களாக நம்ம இருந்து விடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற நிறைவுகளை நம்ம மறந்து போய் விடுகிறோம். அது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. குறைவை நீங்கள் குறையா நீங்கள் சொல்லி கொண்டு இருக்காம அது நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. 11வது வசனத்தில் பாருங்க, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கையை சேர்த்து வைங்கள் என்று சொல்லி சொன்னார். 12 கூடைகளை அவங்க சேர்த்து வைத்தார்கள். என்ன அற்புதமான ஒரு சத்தியம்! என்ன அற்புதம் செய்தார் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? ஏதாவது வச்சு அப்படியே எதை பண்ணாரா? இல்லையா, வேற ஏதாவது அங்கே பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. இருந்த அப்பத்தை எடுத்து உயர்த்தி அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார். அதன் மூலிமா என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மைகள் இல்லையா, ஒரு சில காரியங்களில் குறைவு இருக்கும் பொழுது அந்த குறைவுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்து. எனக்கு 50,000 தேவை ஆண்டவரே, ஆனால் இப்போ இந்த 1000 யூரோவை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், அதற்காக நான் உமக்கு நன்றி நான் செலுத்துகிறேன். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அந்த சாப்பாடு ஒரு பையனுடைய ஒரு நாள் சாப்பாடு. அது அவங்க வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, கூடையில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளோ தேவை? இந்த மாதிரி 5000 மடங்கு வேணும். கையில் திணிக்குது 5 அப்போ தான் இருக்குது இல்லையா? ஒரு பையனுக்கு 2 மீனுனாக்கா 5000 பேருக்கு எத்தனை மீன்? 10,000 மீன் வேணும் இல்லையா? 10,000 மீன் வேணும். கையில் எத்தனை இருக்குது? 2 மீன் தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்து தேவனுக்கு அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார். ஆமேன். அவர் குறையின் மேலே கண்ணை வைக்காம அந்த குறையின் மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக அவர் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார். அப்படி ஏறெடுத்த பொழுது அந்த அப்பம் அங்கே பெருக ஆரம்பித்தது. ஆமேன். அத்தனை பேரை சாப்பிட்டாங்க. 15,000 பேர்கிட்ட ஜனங்கள் சாப்பிட்டு 12 கூடைகளை மீதியாக எடுத்தார்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசி, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மற்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறாங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசி அவர் மரிச்சிட்டாரு. அவருடைய மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க கணவர் மரித்த பிறகு எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஏதோ அவங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி கடன் மேலே கடன் வாங்கி, இப்போ கடன்காரனும் அந்த பணத்தை வாங்குறதுக்காக கடன் நீ திருப்பி கொடுக்கலன்னு சொன்னாக்கா உன்னுடைய பிள்ளைகளை நான் சிறையாக்கி கொண்டு போயிடுவேன், அடிமையாக்கி கொண்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு வீட்டில் நிற்கிறாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி, மரித்து போன தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசா கிட்ட அவ சொல்றா, தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். ஒருவேளை சரி எலிசாவுக்கு தெரியாமல இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னதான் சொல்றாங்க? இறந்தது தான், என் வீட்டுக்காரு இறந்து போயிட்டாரு. இப்போ அவங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? எலிசா கூட அவர் கீழே வேலை செய்கிறவங்க தான் இந்த தீர்க்கதரிசிகள். அதில் ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. தெரியுமா? எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அந்த குறையை தான் அந்த அம்மா சொல்லுது பாருங்க. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் ரொம்ப பயந்து நடந்தார். ஆனால் எங்களுக்கு ஒன்றுத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகல அவர், அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன் எலிசாவுக்கு தெரியாதா?
கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் எப்படி தீர்க்கதரிசி அந்த ஆள் இருந்தார் இல்லையா? ஆனால் இந்த அம்மா சொல்லுது, என் வீட்டுக்காரு கர்த்தருக்கு பயந்து நடந்தார், உங்களுக்கு தெரியுமா? ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார், தீர்க்கதரிசின்னு சொன்னார், ஊழியக்காரன்னு சொன்னார், குடும்பத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் அவர் செத்து போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுது. அது கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். சொல்றதெல்லாம் என்ன தான் சொல்றாங்க இந்த அம்மா? சொல்றதெல்லாம் இல்லாததை, குறைய, பிரச்சனையை தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ எலிசாவை பாருங்க, அவர் ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன். எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அங்கே கேட்கிறார். இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, இங்கே பாருங்க சார், எங்ககிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அரிசி பருப்பு இல்லை, என்கிட்ட துணிமணி இல்லை. அப்போ எலிசா சொல்ற, இல்லை 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 இல்லைன்றதை விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது அதை சொல்லுமா அப்படின்ட்டார். இல்லை இல்லை, என்கிட்ட தோட்டத்தில் நெல் இல்லை இல்லையா, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது இல்லை அது இல்லை. அப்போ எலிசா திரும்ப சொல்ற, இல்லை இல்லை, நீ உங்ககிட்ட இல்லாத நான் கேட்கல, உங்ககிட்ட இருக்குது என்னன்றத எனக்கு சொல்லுன்றார். இது என்ன என்கிட்ட என்ன இருக்குதுன்னே தெரியல. ஏன்னா இல்லாததை லிஸ்ட்டு கேட்டாக்கா மனப்பாடமாக வருது, இல்லாததை கேட்டாக்கா மனப்பாடமாக வருது. ஏன் அது நம்ம மனப்பாடம் எப்படி பண்ண முடியும்? ஸ்கூலில் பிள்ளைங்க மனப்பாடம் எப்படி பண்ணுறாங்க? ரிப்பிட்டேஷன் இல்லையா? திரும்ப திரும்ப ஓர் 6 6, ஈர் 6 12, மூ 6 18, 4 6 24, ஐ 6 30, 6 6 30, இப்படி திரும்ப 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 பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லி 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 அது என்ன ஆகுது? அப்புறம் நீங்கள் 50 வயசு ஆனாலும் கூட்டு 6 6 எத்தனைனாக்கா 36. ஏன்னா சொல்லி சொல்லி அது பழக்கமாயிடுச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சு, மனப்பாடம். அதுதான். அப்போ நம்மக்கிட்ட பிரச்சனைகளை லிஸ்ட்டு கேட்டாக்கா மனப்பாடமாக சொல்லிடுவோம். ஆமாம், எலிசா கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்றாரு. யோசித்து யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. எலிசா எதை இல்லையோ அதெல்லாம் விட்டுட்டு எதை இருக்குதோ அதை தான் பிடிச்சார். ஓகே, நீ என்ன பண்ணி நீ வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பாத்திரத்தெல்லாம் நீ வாங்கி இந்த உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னி அந்த கொஞ்சம் எண்ணெய் அதை எடுத்து எடுத்து அதில் நீ ஊற்று சொல்லி அனுப்பிச்சிட்டார். இந்த அம்மாவும் போயிட்டு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி அக்கம் பக்கத்தில் பாத்திரங்கள்லாம் வாங்கின்னு அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க. அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க, எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்புறம் பையன்கிட்ட கேட்குறாங்க, வேறு எதாவது பாத்திரங்க தான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் இல்லைன்னு சொன்னவொடனே மறுபடியும் அங்கே இல்லைன்னு சொன்னவொடனே எண்ணெய் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, மறுபடியும் எலிசா கிட்ட வருகிறாங்க. எலிசா சொல்கிறார், நீ அதை விற்று அப்படி கடனை அடைச்சிட்டு அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணுன்றார். ஆனால் அங்கே நடந்தது என்ன? இது குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுகிறது, மற்றவங்களுக்கு பாத்திரங்கள் வெளியில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இதெல்லாம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இதெல்லாம் அந்த காரியங்கள் இருந்தாலும் ஏன் எலிசா அக்கம் பக்கத்து வீட்டில் போய்ட்டு நீ பாத்திரத்தை வாங்கின்னு அதை நிரப்புன்னு சொல்லி சொன்னார்? ஏன்னு சொன்னாக்கா, இது அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடா இது காலியை பாத்திரத்தோடு இந்த அம்மா போயிருந்துருக்கும். வீட்டுக்காரர் மறிச்சிட்டாரு, கர்த்தருக்கு ரொம்ப பயந்து நடந்தார், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல. வீட்டுக்காரர் மறிச்சிட்டாரு, கர்த்தருக்கு பயந்து நடந்தார், ஆனால் இது ஒன்றுமே வச்சுட்டு போகல. வீட்டுக்காரர் மறிச்சிட்டாரு, கர்த்தருக்கு பயந்து நடந்தார், ஒன்றுமே வச்சுட்டு போகலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா காலி பாத்திரத்தோடு ஒரு வீடாக போயிருந்துருக்கும். குறையே போய் சொல்கிறதுக்காகவே வீடு வீடா இந்த அம்மா போயிருந்துருக்கும். இந்த கடலில் விழுந்ததே, நான் அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கடலில் விழுந்ததே எதனால தான்? இதனுடைய அந்த குறை சொல்லுகிறது, முறுமுறுக்கிறது, இதன் மூலியமாகவே அந்த அந்த குடும்பத்தில் அந்த குறைகள் விட்டது. குறை சொல்லுகிறதுலேருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இருக்கிறது தானே சொல்கிறேன் நான். அதாவது பிரச்சனை, உண்மையாக பிரச்சனை இருக்குதானே சொல்கிறோம். நம்ம உங்களை தேவனோடு தொடர்பு படுத்தி விட்டாச்சு. ஆமேன். தேவன் அற்றவர்களாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுக்கு சமீபமாக வந்துட்டோம் இல்லையா இயேசுவின் ரத்தத்தினால. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஜெபிக்கும்படிக்காக தேவன் கற்றுக் கொடுத்து விட்டார். பரலோகத்தில் நமக்காக இருந்து கொண்டு அவர் பரிந்து பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். எனக்கும் தேவனுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது. ஆமேன். அப்போ நான் தேவனிடத்தில் என்னுடைய குறைகளை சொல்லுவேன். நம்ம என்ன பண்ணி விடுகிறோம்? வீடு விடாத நம்ம சொல்லும் பொழுது குறை இன்னும் தீவிரமான ஒரு குறையா மாறிடுச்சு. ஆமீன். கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் பஞ்சமா மாறிடுச்சு. கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பஞ்சம், கொஞ்சம் பஞ்சம். ஆமாம், கொஞ்சமாக இருந்ததும் பஞ்சமாக ஆகிவிடுகிறது. எப்போ? குறை சொல்ல 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 சொல்ல.
அப்போ எலிசா பார்த்தாரு, சரி இதுதான் உன்னுடைய பிரச்சனை, அப்போ நீ என்ன பண்ணு, இப்போ போய் வீடு வீடா நீ போயிட்டு சொல்லின்னு இருக்காத, என்னுடைய மனைவி எனக்கு வந்து இது செய்யலை, என்னுடைய கணவர் எனக்கு வந்து இது செய்யலை, எனக்கு வந்து இது இல்லை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய வேலை இல்லையா, என்னுடைய சபை, என்னுடைய ஊழியக்காரர் சொல்லிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு இருக்காத. இப்போ நீ போ, உங்ககிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தானே இருக்குது, நீ இப்போ ஒரு ஒரு வீடாக போயிட்டு பாத்திரத்தை கேளு. அவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்ன இந்த அம்மா இன்னைக்கு வந்து வெறும் பாத்திரத்தோடு வருமே, இன்னைக்கு வந்து என்கிட்ட வெறும் பாத்திரத்தை கேட்குது. அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துட்டு இருக்கும். வந்துட்டு நீ போயிட்டு உக்காந்து உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை ஊற்று. அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொன்ன என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற நன்மையை நீ வெளியில் சொல்லு. உங்ககிட்ட இருக்கிற நன்மை, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையினால அவங்க பாத்திரத்தை நீ நிரப்பு. சொன்னால் என்ன அர்த்தம், கர்த்தர் எனக்கு இது செய்திருக்கிறாங்க, நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் எனக்கு அருமையான ஒரு கணவரை கொடுத்திருக்கிறார், அருமையான மனைவியை கொடுத்திருக்கிறார், அருமையான பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இதை கொடுத்திருக்கிறார், அதை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுக்கிறதுக்கு தான் அந்த காலி பாத்திரத்தை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எலிசா சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையை நீங்கள் எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண அந்த நன்மை உங்களுக்குள்ள பெருகும். நீங்கள் இருக்கிற குறை, இருக்கிறத தானே சொல்கிறேன், இருக்கிறது தானே நான் சொல்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு தானே நான் சொல்கிறேன் நான், அப்படி நம்ம சொல்லி 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 என்ன பண்ணுறோம், கொஞ்சத்தை பஞ்சமாக ஆக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்குள்ளே இருக்கிற நிறைய இல்லையா, எவ்வளோத்தர் குறைவு இருந்தது அவளுக்கு, ஆனால் அவகிட்ட இருந்து கொஞ்சோண்டு எண்ணெய், இந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்குதா, என்கிட்ட இந்த எண்ணெய் இருக்கிறதுன்றத நீ மற்றவங்ககிட்ட போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அவளுக்கு சொல்லி அனுப்புகிறார். இன்றையிலிருந்து நல்ல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னிலிருந்து என் வாயால் ஒருத்தவருக்கு கூட ஒரு குறை என்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க? அந்த மாதிரி யாருக்கிட்ட தான் சொல்லணும், அப்போ கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும். கர்த்தர் உஷாரா இருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படி வந்து சொல்லணுன்றதை சொல்றாரு பாருங்க. அவர் பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எப்படி சொல்லணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, இதில் தேவனும் எச்சரிக்கையாக இருக்கிறாரு. எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார இன்டர்ஃபோன் அடிக்கும்பொழுது கையாமையன் அழுதுன்னு இருந்தால் உள்ளார விட மாட்டீங்களோ, தேவனும் என்ன பார்க்குறாரு, அவருக்குள்ளார ஒரு சுற்றி ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கிற. என்னது, நீ வெறியும் போயிட்டு அங்கே குறைய சொல்கிறதுக்கு நீ போகாத, குறைய தான் சொல்ல போகிற, ஆனால் அந்த குறையை எப்படி சொல்லணுன்றது ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார். நல்ல நல்ல கவனிங்க இன்னைக்கு. ஆமேன். எப்படி சொல்லணுமா அந்த குறைய, கவலையை எப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, ஆமேன், வேண்டுதலினால விண்ணப்பத்தினால் ஒரு ஆவலப்பு மாதிரி பண்ணி இல்லையா, அந்த பண்ணி அது உள்ளார இந்த கவலையை கொஞ்சம் வச்சு சுற்றி ஜபத்தினால ஸ்தோத்திரத்தினால வேண்டுதலினால விண்ணப்பங்களினால அதை அழகாக அலங்கரித்து சிங்காரித்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். ஆமேன். ஏன்னா நமக்குள்ளே நம்ம சொல்கிற கவலையை பார்த்து அவர் கவலைப்பட்டு போயிடுவார்ன்ற மாதிரி ஆக்கிடக்கூடாது. கர்த்தரை கவலைக்குள்ளாக ஆக்கிடக்கூடாது. ஏன்னா அதில் அவர் கவனமாக இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட கவலையை சொல்லும் பொழுது, மகளே மகனே நீ என்கிட்ட வந்து கவலையை சொல்லும் பொழுது நீ எப்படி சொல்லணும், நேராக வந்து என் மேலே அந்த கவலைன்றதை நீ என்கிட்ட கொட்டிடாத. நீ என்ன பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால விண்ணப்பத்தினால எனக்கு இல்லை அப்படியா வருது, என் பைபிள் எப்படி இருக்குனாக்கா புலம்பல் பாடுன்னு வருது இல்லையா, ஜஸ்ட்டு தெரியப்படுத்துன்றார். ஜஸ்ட்டு அதை நீ தெரியப்படுத்து, மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையையும். ஆமாம், நமக்கு ஒருத்தவங்க யாராவது நமக்கு கிடைச்சிட்டாங்கனாக்கா, உங்களை வந்து உங்களுடைய கேட்குறதுக்கு அப்படி இருந்துட்டாங்கனாக்கா, உங்களுக்குள்ளார துக்கம் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கு. நீங்கள் அதை நல்லா கவனிக்க முடியும். நீங்கள் மனுஷர்கள்ட்ட போயிட்டு 10 தடவை, சரி ஒரு தடவை சொல்லலாம், நம்ம விசுவாசிகள் நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை 2வது தடவை சொல்ல வரும்போது ஸ்டாப். என்ன பண்ணிடுங்க, ஒரு தடவை சொல்கிறதே வேண்டாம்,
ஊழியக்கார்ட்ட சொல்லுங்கள், இல்லைனாக்கா தேவன்கிட்ட நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். அவர் கூட உங்களுக்கு கனெக்ஷன் ஊழியக்கார்ட்ட சொல்லுங்கள். உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு தடவை கேட்கலாம், ஓகே. திரும்ப திரும்ப நீங்கள் அது கேட்கும்பொழுது அவங்களுக்குள்ளார நீங்கள் துக்கத்தை அதிகரிக்கும்படிக்காக நீங்கள் செய்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு. ஆமேன். அவங்க சமாதானத்தை இழக்கும்படிக்காக நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ளுங்க. துக்கம் நீங்காது, சமாதானம் அங்கே வராது. நாம் வந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிற துக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி தான் கொண்டு இருப்போமே தவிர, ஜெபிச்சு மறுபடியும் ஞாபகப்படுத்தினு இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தான் அந்நிய பாஷைன்ற ஒரு ஜெபத்தை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்தார். ஆமீன். நீ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரிய தேவையில்லை, ஏன் உனக்கும் தெரிய தேவையில்லை, நீ பாட்டு ஜெபி. அதுதான் இலைப்பாறுதல் அப்படி சொல்லி நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அதுதான் உங்களுக்குள்ள இலைப்பாறுதலை உண்டாக்குகிறதாம். ஆமேன். இல்லைன்னு சொன்னாக்கா அந்த பிலிப்பியர் 4:6 இருக்கிற மாதிரி நீங்கள் ஜெபிக்க நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ளார எனக்குள்ளார அந்த சமாதானம் வந்துவிடும். நீங்கள் அந்த குறைவை சொல்ல 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 கொஞ்சம் பஞ்சமாக மாறிடும். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரத்தில் நிறுத்திடணும். இல்லையா? அந்நிய பாஷையில் நிறைய நீங்கள் ஜெபிக்க, ஏன்னா கர்த்தர் உங்களை ஒரு சில காரியங்களிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். இல்லையா? ஒரே பிரச்சனையில் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கொண்டு இருக்கணுன்றது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. பிரச்சனை அப்படியே மாறாத மாதிரியே இருக்கணுன்ற தேவன் விரும்பல. அது விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விடுதலைக்கான வழி இதுதான். பிரச்சனைகள் மாறுகிறதற்கான வழிகள் இதுதான். நம்ம என்ன பண்ணிடுறோம், இல்லை எனக்கு அதை வந்து பாரத்தை கொட்டினாதான்னு சொல்லிட்டு தவறான இடத்துல போயிட்டு கொட்டி விடுகிறோம். குப்பையையே தேவையில்லாத இடத்துல கொட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே இவ்வளோ உஷாராக சொல்கிறார், நீ என்கிட்ட வந்து கொட்டும் பொழுதே எச்சரிக்கையாக இரு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால, வேண்டுதனால, விண்ணப்பத்தினால. அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட போய் நம்ம கொட்டும் போது என்ன பண்ணிடுறோம், அவங்களையும் கவலையாக ஆக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானமும் போய் உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கமும் நீங்காமல் அந்த மாதிரி ஆகிவிடும். இப்போ 84வது சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனாக்கா, உங்களுக்கு தேவையான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காம அதை மறைச்சி வச்சுக்க மாட்டார். மறைச்சி அதை வழங்காமல் இருக்க மாட்டார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குறை சொல்லுகிறது, அந்த துக்கம், அந்த கவலை, அதெல்லாம் என்ன பண்ணி விடணும், பிசாசுடைய ஆயுதங்கள். அதெல்லாம் அது அந்த குறைவில் தான் கவனம் செலுத்தும்படிக்காக உங்களை திசை திருப்பி விடுவான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் சாத்தான் வந்து ஏவாள் கிட்ட பேசுகிறான். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நல்ல கவனிங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த அம்மா பதில் சொல்லுது 2வது வசனத்தில். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம். இப்போ சாத்தானுடைய நோக்கம் என்னன்னாக்கா, உங்களை வந்து ஒரு காரியத்துக்கு நேராக டைரக்ட் பண்ணணும், உங்களை வந்து ஒரு காரியத்துக்கு நேராக உங்களை வந்து வழி நடத்தணும். எதுக்கு நேராக? ஒரு குறைக்கு நேராக உங்களை வந்து கவனத்தை எல்லாம் நாங்கள் திருப்புறதுக்காக பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறான், தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறா, இல்லை நாங்கள் எல்லாத்துலேயும் பூசிக்கலாம், ஆனாலும். இந்த ஆனாலும் போட்டால் தான் உங்களை வந்து டைரக்ஷன் திரும்புது. அந்த குறைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புகிறான். ஆனாலும் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனாலும் ஆமாம் ஆபிரகாம் சொன்னாரா, எனக்கு ஆடுக்குது மாடுக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அந்த ஆனாலை விட்டுட்டு இருக்கிறதுக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தார். இங்கே பிசாசு என்ன பண்ணுறான், உங்களுடைய குறையின் மேலே கவனத்தை திருப்புறதுக்காக அவன் வந்து வழி நடத்துகிறான். ஸ்திரீ சொல்லுகிறாள், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து கேட்டானா அவன்? அதை பிசாசு கேட்டானா? இல்லை. பாருங்க, தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னான் என்றால். ஆமேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, அதை சரி அதை நீ புசி சாப்பிடுமா, அந்த கனி நல்லா இருக்கும், இந்த கனி நல்லா இருக்கும். பிசாசு அப்படி சொல்லலை. பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டானாக்கா, தொடாதன்னு சொன்ன ஒரு மரத்தின் கனியை தான் பற்றி இப்போ ஃபுல் விளக்கத்தை சொல்கிறான். அது நீ சாப்பிட்டாக்கா உன்னுடைய கண்ணு தெளிவாயிடும், புத்தி தெளிவாயிடும், நீ தேவனை மாதிரி ஆயிடுவே. இதெல்லாம் சொல்லி 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 அந்த குறையிலே கவனம் செலுத்தும்படிக்காக பிசாசு பண்ணிவிடுவான். கவலையும் அப்படி தான் நம்மை பண்ணிவிடும். அதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள்.
அப்போ ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து, அந்த எல்லாவற்றிலும் என்ன நடக்குது? எல்லாமே இருக்குது. எதை குறித்து உங்களுக்கு கவலை இருந்தாலும் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமென். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு நீங்க தெரிய படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ சத்துரு என்ன பண்றான்? குறையின் மேல உங்களுடைய கவனத்தை திருப்ப வைப்பான். தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் கொடுத்திருக்கிற நூற்றுக்கணக்கான அந்த ஆசீர்வாதங்களுக்காக உங்களை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்காக வைத்து விடுவார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லுகிறார்.